அனைவருக்கும் வணக்கம். திருவெண்பாவை பாடல் 6. மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் என்றலும் நாணமே போன திசைப்பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டொருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாடல் 6வது பாடலில் இப்போ தோழிமாரை எழுப்புறதுக்கு இப்போ எழுப்பியாச்சு. இப்போ காதில் கேட்கலையா? இப்போது பகவானை பற்றி நாங்கள் பேசுகிறோம், சொல்கிறோம், கோலமிடுறோம், அதெல்லாம் உன் காதில் விழலையா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. மான் போன்ற நடை இருக்கு. நீ நேத்திக்கு என்ன சொன்ன என்கிட்ட? நானே வந்து உங்களை நாளைக்கு எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதிகாலையில் நானே வரேன்னு சொல்லிட்டேன். இப்போ நாங்கள் வந்து உன்னை எழுப்புறபடி ஆயிடுச்சு. அப்போ நீ எங்களுக்கு கொடுத்த வாக்கு எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இன்னும் உனக்கு விடியவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. யாரெல்லாம் இறைவன் புகழ் பாட ஆரம்பிச்சிட்டா? வானவர்களும் பூமியில் இருக்கக்கூடியவங்களும் பிற உலகில் உள்ளவர்களுமே உணர முடியாத அளவுக்கு, அறிய முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய தன்மையை கொண்டவர் தான் சிவபிரான். அவருடைய திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்த எங்களுக்கு நீ என்னன்னா இன்னும் பதில் சொல்லாமல் தூங்கிக்கிட்டு இருக்க. அவரை நினச்சி உன்னோட உடலும் உள்ளமும் உருகாமல் இருக்கிறது என்ன ஆச்சரியன்னு எனக்கு தெரியல. சிவசிவான்னு சொல்கிறோம், காதில் கேட்டு நீ தூங்குறன்னா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலை. நீ என்ன பண்ணுனா உடனே எழுந்துரு. நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் கூட பாட வந்த எல்லாருமே பயன்பெறணும். அந்த விதத்தில் நீ தான் எழுந்து தலைவனை பற்றி பாடணும். இங்கே தலைவன்னு சொல்கிறது இறைவன் சிவபிரானை தான். இந்த உட்கருத்து என்னன்னா, எப்போவுமே இறைவன்கிட்ட பிரார்த்தனை அப்படின்றத நம்ம பண்ணுவோம். இறைவனை தனக்காக மட்டுமின்றி பிறருக்காகவும் வணங்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இன்னொரு விஷயம், நம்ம வாழ்க்கையில் அதிகமாக நிறைய பேருக்கு நம்ம செய்கிறோம், இதை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு வாக்கு கொடுத்துருப்போம், இல்லை சொல்கிறோன்னு வாக்கு கொடுத்துருப்போம். அப்போ வார்த்தைகளை விட அதை செயலில் செய்து காண்பிக்கணும், செயலே உயர்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதும் தான் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று சொல்லிட்டா அதை செய்தே தீர வேண்டும், இல்லை அப்படின்னா அதனால் நம்ம கஷ்டங்களை அனுபவிப்போம். அப்போ வாழ்க்கையில் எதனால் என்ன துன்பம் வரும், எந்த செயல் செஞ்சால் அது நமக்கு நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறத உணர்த்துகிற விதமாக தான் இந்த பாடல் அமைந்திருக்கு. நாமும் தினமும் திருவெண்பாவை பாடுவோம். நன்றி.